வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இது கடக லக்னத்துக்கு சுக்கிரன் என்ற பலன். இப்போ இந்த மாதிரி வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம். அதாவது ஒரு லக்னத்துக்கும் நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் எங்கெங்கே நிற்குது, அதனோட பலன் என்ன அப்படிங்கிறது தான் வீடியோ. இது ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோவை போட்டால் ஒரு 200-300 மணி நேரம் ஆகும். அவ்வளோ பெரிய வீடியோ போட முடியாது, உங்களாலையும் பார்க்க முடியாது, உங்களுக்கு அது அவசியமும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லக்னத்துக்கு ஒரு கிரகம் அப்படி எடுத்துக்கிட்டு வீடியோ போடுறோம். அந்த வகையில் இது வரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வேழன் அப்படின்ற மாதிரியான கிரகங்களுக்கெல்லாம் 12 வீடியோ போட்டோம். 12 லக்னத்துக்கும் வீடியோ போட்டாச்சு. இப்போ நம்ம போடுறது கடக லக்னத்துக்கு சுக்கிர பகவான் இந்த வீடியோ. சுக்கிரனை வச்சு போடுறோம். அதில் ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம் போட்டுட்டோம். இப்போ இது கடக லக்னம். இந்த சுக்கிர பகவான் இந்த லக்னத்துக்கு எந்தெந்த இடத்துல நின்னா என்னென்ன பலன் அப்படின்றத சொல்லுவோம். இது எவ்வளோ நம்பகத்தன்மை ஆனது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஜோசியம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோதிடர்கள் ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஒரு 10 விதமான ஆங்கிளில் 10 விதமான அம்சங்களை, அதாவது 10 ஆஸ்பெக்டில் நமக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு ஜோசியம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், பார்வை, இணைவு, சாரம், இப்படி இது இல்லாமல் யோகம், தோஷம், இந்த மாதிரி ஒரு 10 வகையான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் பலன் சொல்ல முடியும். அதில் பிரதானம் எதுன்னா, டாப் 10 இருக்கிற டாப் 4 இருக்கிற விஷயம் அப்படின்னாக்கா, ஸ்தானமும் ஸ்தானாதிபதியும் அந்த கிரகத்தோடைய காரகமும் அந்த கிரகத்தோடைய ஆட்சி உச்ச பலமும் இவைகளை பார்ப்போம். அந்த வகையில் நம்ம இப்போ சொல்ல போகிறது ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம் ப்ளஸ் ஆட்சி உச்ச பலம் இதெல்லாம் கலந்துருக்கும். அதனால் 50%க்கு மேலே இதில் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். மீதி இருக்கிறது தான் நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் பார்த்துக்கணும். இதனால் என்ன பலன் அப்படின்னா, நான் சொல்கிற பலன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அப்ளை ஆகும்னு அர்த்தம். எந்த அளவுக்கு அப்ளை ஆகும்னா, இதில் ஒரு பாதி விஷயத்துக்கு மேலே கண்டிப்பாக அப்ளை ஆகும். அளவுகள் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த சம்பவம் நடக்கும். ஆனால் அளவுகள் தான் கூடவோ இல்லை குறையவோ செய்யும். எந்த அளவில் செய்யும் அப்படின்னா, உங்களோட சொந்த ஜாதகத்தையும் பார்த்து மற்ற கிரகங்களுடைய பாதிப்பையும் இம்பேக்ட் தாக்கத்தையும் பொறுத்து இது கூடுதா குறையுதாங்கிறது தான் மாறுபடும் மொழியை. மற்றபடி நம்ம சொல்கிறது நடந்தே தீரும். அந்த வகையில் கடக லக்னத்துக்கு சுக்கிர பகவான் கடக லக்னமான லக்னத்திலே நின்னா என்ன பலன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு எந்த மாதிரியான கிரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரம், சிரம், உபயம், சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர லக்னமானது கடக லக்னம். அதுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. அதாவது இந்த சுக்கிரனுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அது என்னன்னா, இந்த லக்னத்துக்கு இது பாதகாதிபதி, மாரகன் அல்லது பாவி, லக்ன பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெடுதலையும் செய்யக்கூடியவன் அர்த்தம். இது கெடுதலையும் செய்யக்கூடிய இது இந்த லக்னத்துக்கு மட்டும். மற்றபடி எல்லாருக்கும் ஒரு லக்னத்துக்கு 4ஆம் இடம் மற்றும் 11ஆம் அதிபதி அப்படின்னாக்கா, 4ங்கிறது அசையமசையா சொத்து, வீடு, மன, வாகனம், சுகம், சௌகரியம். 11ங்கிறது 2ஆம் திருமணம், லாவிஸ்டா செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கைகள், லாபம், அதிசுகம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய யாருன்னா திருமண கிரகம்னு பேர். அது ஒரு பக்கம் பெண்ணுன்னு அர்த்தம் அல்லது திருமண கிரகம்னு அர்த்தம். அப்புறம் 4ஆம் இடத்த தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் கவர் ஆக போகுது இப்போது. அந்த வகையில் கடக லக்னத்துக்கு 1ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன ஆகும்னா, இவருக்கு பேர் சுகக்காரகன்னு பேர். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப சுகமாக ஓடும், சொகுசாக ஓடும்னு அர்த்தம். லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் அடிப்படை தேவைகள் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து, வாகனம், தொலைபேசி சாதனம் இதெல்லாம் தடையில்லாமல் கிடைச்சி சுகமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு அசைமசையா சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள், பட்டப்படிப்பு போன்றவையெல்லாம் கிடைக்கும். யாருக்காவது திருமண தோஷம் பாதிக்கப்பட்டு இருந்தால், முதல் திருமணம் பாதிப்படைந்து இருந்தால் அவங்களுக்கு 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆடம்பரமான வாழ்க்கை, பிற்பகுதி வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன ஆகும்,
கடகத்துக்கு 2ஆம் இடம் சிம்மம், அந்த இடத்துல சுக்கிரன் நின்னா என்ன ஆகும்? இதெல்லாம் பலம் இல்லை. சுக்கிரனுக்கு வந்து கடகம் சிம்மெல்லாம் பலமான இடம் கிடையாது. ஆனாலும் 2ல் இருக்கார், என்ன ஆகும்? ஒன்றும் குறைச்சில்லை, அப்போவும் நல்லதாக நடக்கும். தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகள்லாம் சிறப்பாக பெற்று வாழக்கூடிய அமைப்பு. பொருளாதார சூழ்நிலை நல்லாயிருக்கும். வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள் சுமாரான அளவில் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. சுக சௌகரியமாக இருக்கும். தாய் யாதி சம்பவங்கள் இதெல்லாம் சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பெரிய வாழ்க்கை வாழறவங்க இருப்பாங்க. அவங்க குடும்பமே வசந்த குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் 2ல் இதெல்லாம் நல்ல அமைப்பாக இருக்குது. இப்போ 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? சுக்கிரனு கண்ணியில் நீச்சம் அடைவார். பலம் இல்லாமல் போகிறது தான். அதனால் நீச்சத்துக்கு ஒரு 25% தோஷத்தை போட்டுக்கணும். அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பாதிப்பு கொஞ்சம் இருக்கும்னு அர்த்தம். கடக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைந்ததால் திருமண தோஷம் ஓரளவுக்கு இருக்குது. அது மட்டுமா, 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3ல் போய் நீச்சம். அதனால் அசையும் அசைவ சொத்து, வீடு மன வாகன வசதி வாய்ப்பு, சுகம் சௌகரியம். அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அம்மா சார்ந்த விஷயங்கள், இவை எல்லாமே 25% தோஷம் எழுதப்பட்டு இருக்கிறது. குறைபாடு இருக்கும், வருத்தம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆக ஆன்றோர் சான்றோர் மேலோர் போன்றவருடைய அனுகிரகங்கள் குறைபாடு ஏற்படும். ஏன்னா இங்கே சுக்கிரன் நீச்சம் பலவீனமாக இருக்கிறார். பெரிய அளவில் நன்மையை தரமாட்டார், அள்ளி தர முடியாது, கிள்ளி கொடுக்கறது கஷ்டங்கிற அளவில் இருக்குது. இப்போ அந்த சுக்கிரன் கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்னா, இப்போ வந்து ஏற்கனவே இவர் மாரகாதிபதினு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் தரக்கூடியவர்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி சுபனாக இருந்து ஆட்சி பெற்றதுனால கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும். அந்த மாதிரியான தோஷங்களை என்னன்னா ஜோதிடர்களால் கணிக்க முடியாது. எது மாரகாதிபதியோட தோஷத்தையும் கேந்திராதிபதிய தோஷமும் பொதுவாக எந்த நேரத்தில் என்ன செய்யுன்றது அவ்வளோ சொல்ல முடியாது. ஆனால் மற்றபடி 4 கூடிய கிரகம் 4 ஆட்சி பெற்றதுனால சொகுசான வாகனம், சொகுசான வீடு, சொகுசான வாழ்க்கை, சுக சௌகரியம், தாய்க்கு நல்ல அமைப்பு, ஆயுள் ஆரோக்கியம், சுக சௌகரியம், பட்ட படிப்பு, பணக்காரத்தனமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். இவ்வளவும் கிடைச்சிட்டு அந்த பாதகாதிபதி அப்படிங்கிறதும் அப்புறம் இதுக்கு வந்து 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்துக்கும் வேறு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை பண்ணுவார்னு அர்த்தம். அடுத்தது கடக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன அர்த்தம்? கடக லக்னத்து 5ஆம் இடத்துல இருந்தால் ஒன்றும் குறையில, சிறப்பு தான். திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த மாரகாதிபதி தோஷம் கூட கிடையாது இந்த இடத்துக்கு. மாரகாதிபதி தோஷம் 3 இடத்துக்கு வேலை செய்யாது. ஒன்று லக்னத்துக்கும், ஒன்று 5ஆம் இடத்துக்கு, இன்னொன்று 9ஆம் இடத்துக்கு. இந்த இடங்கள்ல எல்லாம் இருந்தால் மாரகாதிபதி தோஷம் வேலை செய்யாது. வெறும் ஆதிபத்திய தோஷம் தான் வேலை செய்யும். அந்த வகையில் 5ல் இருக்கார். அதனால் ஆசையும் அசையா சொத்து, வீடு மன வாகனம், சுகம் சௌகரியம், புத்திர பாக்கியம், பெண் குழந்தைக்கான வாய்ப்பு இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் பிற்பகுதியும் சுக சௌகரியமாகவும் ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் ஒரு சிலருக்குன்னா தோஷமான திருமண வாழ்க்கை உள்ளவங்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை 2ஆம் திருமணமோ நடைபெறக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். ஆக இது சிறந்த பலன். கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன அர்த்தம்? பல வகையான தோஷங்களை கொடுக்கும், குறைபாடுகளை கொடுக்கும். என்னென்னலாம் குறைபாடு? பட்டப்படிப்பில் பாதிப்பு ஏற்படும், அம்மாவுக்கு நோய் ஏற்படும், தனக்கும் நோய் ஏற்படும், அல்லது தனக்கும் தாயாருக்கும் வில்லங்க பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அசைய சொத்துக்களில் வில்லங்க இருக்கும், கடன் இருக்கும், நோய் இருக்கும், பாதிப்பு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். வீடு மன வாகன வசதி வாய்ப்பு, சுக சௌகரிய கேடு உண்டாகும். 2ஆம் தாரம் திருமணம் நடக்க வாய்ப்பு குறையும். மூத்தோர்களுடைய பகை ஏற்படும். முக்கியமாக அண்ணன் அக்கா அப்படி யாராவது இருந்தால் அவங்களோட பகை ஏற்படும், அல்லது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் உண்டு. ஆக 4ஆம் இடம் 6ல் இருப்பது நல்லது இல்லை. பெண்களால் வம்பு தும்புக்கு சந்தர்ப்பம் உண்டு, வம்பு வழக்கு ஏற்படும், சுகக்கேடு, போகக்கூடாதான ஹாஸ்பிட்டல், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போன்ற இடங்களுக்கு காலடி எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அமைப்பு. ஆக கடக லக்னத்துக்கு 6ல் சுக்கிரன் என்பது நல்லது இல்லை. கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், 7ல் சுக்கிரன் தான் அவர் வந்து கலத்திர காரகன். கலத்திர ஸ்தானத்துலேருந்து அந்த கலத்திர ஸ்தானம் நாஸ்தி ஆகும்னு ஒரு சாஸ்திரம். அதனால் 25% திருமண தோஷம் ஏற்பட்டிருக்கு.
வேறு சனி பகவானை பொறுத்து நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா கல்யாணம்லாம் நடக்கும். அப்போது அசைமச சொத்து, வீடுமான வாகன வசதி வாய்ப்பு இவெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு, பட்டப்படிப்பு நிச்சயம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சொத்து சுகங்கள்லாம் நிறைய இருக்கும். தான் பேரில் மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை துணை மூலியமாகவும் நிறைய பொருளாதார சொத்து சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடியது. சுக சௌகரியமாக வாழக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டு. அநேகமான பல பேருக்கு கடக லக்னத்துக்கு 7 இருந்ததுன்னா தனக்கோ அல்லது தன்னோட வாழ்க்கை துணைக்கோ 2ஆம் திருமணத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். தனக்கோ அல்லது தனது வாழ்க்கை துணைக்கோ 2ஆம் திருமண வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தன்னை விட மூத்தவங்களை, ரொம்ப வயசானவங்களை, பெண்ணாக இருந்தால் ரொம்ப வயசு கூடின ஆணையும், ஆணாக இருந்தால் தன்னை விட மூத்தவங்களையோ கல்யாணம் பண்ணிட்ட சூழ்நிலையும் ஏற்படும். ஏன்னா மூத்த ஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி சுக்கிரன் தான் இங்கே வந்திருக்காரு. அதனால் இது அமைப்பு இருக்குது. வேறு ஒரு வேளை ஜாதகத்தில் கேரக்டர் மோசமாக இருந்து தான் தன்னோட பெரியவங்களோட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது 8. கடகத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன அர்த்தம்? கடகத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் என்றால் திருமண வாழ்க்கை பாதிப்படையத்துக்கு 25% காரணம் உண்டு. அசைமச சொத்துக்கள், வீடுமான வாகன வசதி வாய்ப்புகள், தடை, முடக்கம் அப்படின்னு அர்த்தம். சொத்து சேர்க்கையில் பிரச்சனைகள், சுக ஆரோக்கியத்தில் கேடு, சொத்து சுக கேடு, மாத்திரு கேடு, மாத்திருக்கு ஆயுள் ஆரோக்கியம் பாதிப்பு, மூத்த சகோதரன் இல்லாமல் போகிறது அல்லது இருந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது, ஆடம்பரமான வாழ்க்கையை அல்லல் பட வேண்டிய சூழ்நிலை, ஈஸியாக தன்னுடைய உயர்நிலையான வாழ்க்கையை தொட முடியாது. அடிப்படை மட்டும் நல்லா இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சொகுசான வாழ்க்கை பாதிப்பு மட்டும் இல்லாமல் சுக சௌகரியமான வாழ்க்கையுமே பாதிப்படையும். இந்த ஜாதகத்துக்கு தான் அடிப்படைன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை, அதுக்கப்புறம் சுக சௌகரிய வாழ்க்கை, அதுக்கப்புறம் சொகுசான வாழ்க்கைன்னு 3 வாழ்க்கை இருக்குது இல்லையா? அதில் அடிப்படை மட்டும் அது சந்திரனை கொடுப்போம். இந்த மீதி 2ம் சுகமான வாழ்க்கையும் இலகுவான வாழ்க்கையும் அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்ற 2மே இந்த 8ஆம் இடத்துல இருக்க சுக்கிரனால் தடைபடும்னு அர்த்தம். ஆக கடக லக்னத்துக்கு 8ல் சுக்கிரன் இருக்கிறது நல்லது இல்லை. கடக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன அர்த்தம்? 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த மாத்திராதிபதி தோஷம் போயிடும், அது மாரகசான தோஷமும் போயிடும். 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி 9ல் இருக்கார். அநேகமான காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி குவிப்பார்கள். வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு, சுக சௌகரியம், ஹோம் அப்ளைன்ஸ் இதெல்லாம் நிறைய வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்பு. அஷ்ட சௌபாக்கியமும் இது என்ன சொல்லுவாங்க, அஷ்டலக்ஷ்மியை இவங்க வீட்டில் வந்து பர்மனெண்ட்டாக தங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு சுகபோகமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். பெரியவங்களோட தொடர்புலாம் நிறைய இருக்கும், அவங்களால நிறைய லாபங்கள் ஏற்படும். ஆக அமோகமான பலன். லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த ஒரு ஜாதகம் கடக லக்னத்துக்கு 9ல் சுக்கிரன் இருப்பது. கடக லக்னத்துக்கு 10ல் சுக்கிரன் தான் என்ன அர்த்தம்? நல்லது. அமலா யோகம் ஏற்படும், வாழ்நாள் ஃபுல்லாக வருமானம் ஏற்படும், நிலையான வருமானமோ அல்லது குறையில்லாத வருமானமோ பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இலகுவான வாழ்க்கை இருக்கும். வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு, சுகம் சௌகரியம் ஆரோக்கியம் எல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். அம்மாவுக்கான வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதரம் இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை, வருமானத்தின் மூலியமாக நல்ல லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு. அதாவது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இன்க்ரிமெண்ட்டு, ஐக்கு இது மாதிரியான விஷயம், பதவி உயர்வு இவைகள்லாம் பெறக்கூடிய அமைப்புலாம் உண்டு. ஆக சிறப்பான பலன் தான். கடக லக்னத்துக்கு 10ல் குரு இருந்தால் காரியம் சித்தி, வருமானம் நிச்சயம். 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? கடக லக்னத்துக்கு 11ல் இருந்தால் அதுக்கு வந்து மாரகாதிபதி தோஷம் உண்டாகும். அது இருந்துட்டு போட்ட ஒரு பக்கம். ஆனால் சொத்து சுக கேடு இல்லாமல் நல்ல பட்டப்படிப்போட, நல்ல வசதி வாய்ப்போட, சுக சௌகரியமாக, அமோகமாக, ஆடம்பரமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? கடக லக்னத்துக்கு 12ல் சுக்கிரன் இருந்தால் அம்மாவுக்கு 25% தோஷம். இவங்களுக்கு சொத்து சுகம்லாம் இருந்ததுன்னா எல்லாமே விரயமாக போகும். இவங்க பேரில் வீடு, மன, வாகனம் இருந்தால் எல்லாம் நஷ்டமாகவும் விரயமாகக்கூடிய அமைப்பு இருக்குது. வித்துட்டு மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு வண்டி நீடிச்சு நிலைக்காதுன்னு அர்த்தம். 11ஆம் இடத்துக்குரிய 12ல் இருந்ததுனால பெரியவங்களாலேயும் மூத்த சகோதரத்தினாலே விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் உண்டு. ஆக பெண்களாலேயும் விரயங்கள் ஏற்படும், மனைவினாலே கணவராலேயும் விரயம் ஏற்படலாம். ஆக கடக லக்னத்துக்கு 12ல் சுக்கிரன் இருந்ததுதான் காலவரையும், தனவரையும், பொருள் வரையும் நிறைய உண்டு அப்படின்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.